எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.in/t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஃபைண்ட் n மேக்ஸ் எலிமெண்ட்ஸ். நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குங்க, 1 2 3 5 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. நான் இன்புட் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர்ஸு 3 நம்பர் எடுக்கணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் இது 16, அந்த நம்பர் இங்கே வந்துருச்சு. அடுத்தது 10, அது இங்கே வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 தான் பெருசு, அப்போ இது. ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, நான் ஒரு லூப்பிங் பண்ணலாம். இப்போது இங்கே எத்தனை முறை இருக்கோ நான் ஒரு லூப்பிங் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். என்கிட்ட 1 4 3 5 8 இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். எனக்கு 2 மேக்ஸிமம் நம்பர்ஸ் எடுக்கணும்னு வச்சுங்களேன். நான் என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் ஒரு லூப்பிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இருக்கிறதுலையே பெரிய நம்பர் எதுவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி வேற ஒரு லிஸ்ட்டில் நான் கொண்டு போய் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரெண்டாவது முறை வரும்போது அடுத்த முறை பாஸ் பண்ணும்போது இருக்கிறதுலே பெருசு எதுன்னு பார்க்குறேன். அப்போ 5ன்னு இருக்குது. அப்போ இதில் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டில் 8 5 ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சரி, இன்னொன்று பைத்தானுடைய பவர் என்ன அப்படின்னா, இதனுடைய பில்ட்-இன் லைப்ரரி. இப்போது இந்த லிஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த லிஸ்ட்டை நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா அதுலேருந்து எலிமெண்ட்ஸை எடுக்கிறது ஈஸி. ஓகே, இப்போது அதை இப்போ நம்ம எப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பைத்தான். ஸோ இங்கே அந்த எலிமெண்ட்டை வச்சுருக்கோம். ரைட், இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணனா இந்த மாதிரி வருது. இப்போ நான் b = a. இப்போ பியில் அதை அப்படியே காப்பி எடுத்துக்கிட்டேன். இப்போ பியை ஷார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பி என்ன இருக்குது பாருங்கள், ஷார்ட் ஆயிடுச்சு. ரைட்டு, இதையே ரிவர்ஸ்லையும் நம்ம ஷார்ட் பண்ண முடியும். b.sort reverse equals true. இப்போ பி பாருங்க, அப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு இதிலிருந்து 3 நம்பர்ஸ் வேணும்னு வச்சுங்களேன். பியிலேருந்து ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து 3 நம்பர் எடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுது, எனக்கு கரெக்டாக இந்த 3 மட்டும் பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போது இதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். அப்போது என்ன லிஸ்ட்டு வருதோ அந்த லிஸ்ட்டை ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு அதை ரிவர்ஸ் ஆர்டரில் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு எத்தனை எலிமெண்ட் வேணுமோ அதை எடுத்தோம் அப்படின்னோம்னா இம்மிடியட்டாக நமக்கு ரிசல்ட் வருது. ஸோ இதுதான் பைத்தானுடைய பவர். ஆனால் இந்த பைத்தானுடைய பவரை யூஸ் பண்ணணுன்னாவே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங் தெரியணும். இப்போ நம்ம யோசித்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணணும். நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே நமக்கு எப்படி இருக்கணும்னா ஒரு 2-3 மெத்தட் மைண்டுக்கு ஃப்ளாஷ் ஆகணும். அந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். எப்படி ஒரு அம்மா ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு, அதே விஷயந்தான். நம்ம எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்கட்டாக, சார் எனக்கு சீக்கிரமாக ஜாவா 2 மாதத்தில் கற்றுக்கிட்டு உடனே வேலைக்கு போக முடியுமா அப்படின்னா ஜாவா மட்டும் கற்றுக்கிறதுனால நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது.
பைத்தானை மட்டும் கற்றுக்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. வேலை கூட கிடைச்சிரும். ஆனால் அங்கே போய் நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு பதிலாக நாங்கள் என்ன ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு எங்களுடைய கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் படிங்க, டைம் எடுத்து படிங்க. மேக்சிமம் 3 மாதத்தில் அதை முடிச்சிருவீங்க. ஆனால் அந்த 3 மாதத்தில் முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே அருவி மாதிரி ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி உபயோகப்படுத்தணும், இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புது லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதில் என்னென்னவோ சின்டாக்ஸ்லாம் வச்சுருவான். பட் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்த இது இருக்குங்க, ஷார்ட்டுன்னு கொடுத்தா ஷார்ட் ஆகிடுது. ஆனால் ஷார்ட் ரிவர்ஸில் எப்படி ஷார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், பைத்தான் லிஸ்ட் ஷார்ட்டிங் டிசெண்டிங் போட்டு நான் அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்து அது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக நமக்கு வந்து இன்டர்நெட் ஆன்சர் கொடுத்துருது. அப்போது ப்ராப்ளத்தை நான் இப்படித்தான் சால்வ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ஹெல்ப் இருக்குது. ஆனால் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் வாங்கி தைரியமாக படிங்க. இட் இஸ் எ கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போது ப்ரோக்ராமிங்க்கு வருவோம். இப்போ புதுசாக ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Find n max elements. Okay, so define find n max. ஸோ எனக்கு ஒரு லிஸ்ட்டு வேணும், எத்தனை எலிமெண்ட்ன்றது வேணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெம்பரரி லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். LSTயில் எல்லா எலிமெண்ட்டையும் காப்பி எடுன்னு சொல்கிறோம். காப்பி ஆல் எலிமெண்ட்ஸ். இப்போ டீயை என்ன பண்ணுறேன், ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல்ஸ் ட்ரூ. அப்போ ரிவர்ஸ் ஆகிடுது. இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், என்னது டி ஆஃப் என். அவ்வளோதான். இப்போ நான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சதுனால நான் 3 லைனில் ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன். இப்போ இதை டெஸ்டிங்க்கு கோடிங் எழுதணும். நான் இப்போ டெஸ்டிங் கோடு. ஸோ டெஸ்ட் த ஃபங்க்ஷன் print find a, 5ன்னு வச்சுக்கலாம். ஸோ இருக்கிறதுல மேக்ஸிமம் 5 எலிமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணுன்னு சொல்கிறேன். இது சேவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் அடிக்கிறேன், ஃபைண்ட் n எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 16 10 7 5 3. ஸோ இம்மிடியேட்டாக நமக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ரைட். இப்போ இன்னைக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. Write a program to find the product of n lowest elements in the list. ஸோ லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, நான் 3 ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இருக்கிறதுலே லோயஸ்ட் நம்பர்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய மல்டிப்ளிகேஷன் சம் வேல்யூவை என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 1 4 5ங்கிறது தான் 3 லோயஸ்ட் நம்பர். அந்த 3 நம்பரையும் எடுத்து பெருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், 1 4 5. அப்போது நமக்கு 20ன்றது ரிசல்ட் வரணும். ஸோ இந்த ப்ரோக்ராமை கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். நீங்கள் முயற்சி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், தப்பு வந்தால் வரட்டும், பட் நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அந்த லாஜிக்கல் திங்கிங் வரும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோம்னா நம்மளுடைய பிரெயின் வேலையே செய்யாமல் போயிடும். அதனால் டெய்லி ஒரு ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மெயினாக வந்து கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் வந்து ஐடியில் போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி டைப் அடித்து சேவ் பண்ணி ரன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அதனுடைய வேல்யூவே தனி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.